கண்டென்ட்ஸ்ல பார்க்க போற கண்டென்ட் மனிதனின் உயிரையே கொல்லக்கூடிய மரம். மரங்கள் அப்படின்னாலே நேச்சருடைய ஒரு முக்கியமான பார்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நம்ம ஒரு விஷ மரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கரீபியன் ஐலாண்ட்ல மேன்சினல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான மரம் இருக்கு. இந்த மரத்தை பார்க்கறதோட நிறுத்திக்கிட்டா சரி, இது பக்கத்துல நம்ம போனா நம்ம தான் அன்லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்க மக்கள் இந்த மரத்துல ஒரு ரெட் கலர் டேக் ஒன்று வச்சிருக்காங்க. அதை நம்ம தொட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான். இதை நம்ம தொட்டோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு ஒயிட் கலர் லிக்விட் வருமா. அது மட்டும் நம்ம கையில பட்டுச்சுன்னா நம்ம கை பயங்கரமா அரிக்க ஆரம்பிச்சிருமா. அரிக்கிறது மட்டும் இல்லாம கொப்பளங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருமா. அது மட்டும் இல்லாம இந்த ஒயிட் லிக்விட் நம்மளோட கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா கண் பார்வையே போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த லிக்விட் மழையில கரைஞ்சு வெயில்ல எவாப்ரேட் ஆகி ஏரோட கலந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சுவாசிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு நுரையீரல் பிரச்சனை வரும் அப்படின்னும் சொல்றாங்க. இந்த மரத்துல ஆப்பிள் மாதிரி ஒரு ஃப்ரூட் இருக்குமா. அந்த ஃப்ரூட்டை நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நம்ம உயிர் பிழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னும் கூறப்படுது. இந்த கரீபியன் ஐலாண்ட்ல டூருக்கு வந்த நிக்கோலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி தெரியாம இந்த மரத்துல இருந்து இந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவங்க த்ரோட்லாம் பயங்கரமா எரிய ஆரம்பிச்சு சிவியரா பெயின் வந்துருச்சான். அதுக்கப்புறம் ஒரு விதமான கோகனட் வாட்டரை குடிச்சக்கப்புறம் தான் அவங்களுக்கு சரியாச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிக்கோலா அப்படின்றவங்க ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன் சொல்றாங்க. அதாவது இந்த பழத்தை சாப்பிட்டு உயிரோட இருந்தவங்க இவங்க மட்டும்தானா. நம்ம இந்த மரத்தை ஒரு வாட்டியாச்சும் பார்க்குற சிச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு அமைஞ்சுது அப்படின்னா நம்ம பார்க்கறதோட நிறுத்திக்கிட்டா சரி. அது கிட்ட போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உயிரை விட வேண்டியது தான். இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.